வணக்கம். நான் தமிழன்பன். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இன்றைக்கு ஒரு அதிசயமாக ஆளும் கட்சியான தவேகாவும் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும் ஓரணியில் நின்றன. மற்ற கட்சிகள், அதாவது தவேகா அரசை ஆதரித்து கொண்டிருக்கும் இந்திய பொதுவுடைமை கட்சி, வெளியில் இருக்கும் பாமக, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக ஆகிய கட்சிகள் தவேகா அரசை எதிர்த்து பேசின. மேகதாது அணை விவகாரத்தில் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தில் ஒரு திருத்தத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார். அந்த திருத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் நிறைவேற்றினார். அன்றைக்கு உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்றாத இந்த கட்சிகள் அதன் பின் எங்களுக்கு தெரியாமல் அந்த திருத்தம் சேர்க்கப்பட்டு விட்டது, அந்த திருத்தம் சரியானது அல்ல, அந்த திருத்தத்தை நீக்கி புதிய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவைக்கு வெளியே பேசிக் கொண்டிருந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு செயலாளர் சண்முகம் உட்பட, பாமக தலைவர் அன்புமணி உட்பட பலரும் இதை பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவையிலும் அதையே அவர்கள் எதிரொலித்தார்கள். பாமகவின் சார்பில் பேசிய கணேஷ்குமார் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேசியவர்களும், எடப்பாடி அவர்களும் இதை தீவிரமாக எதிர்த்தார்கள். அதாவது அவர்கள் இதில் உள்ள சிக்கல்களை சொல்கிறார்கள். காவிரி சிக்கலில் உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பே நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மீண்டும் நம்முடைய பிடியை ஒன்றிய அரசின் கையில் கொடுப்பது போல் இருக்கிறது, இது சரியல்ல என்பது அவர்களுடைய வாதம். அதற்கு பதில் உரைக்கும் விதமாக ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் நீண்ட விளக்கங்களை கொடுத்தார்கள். அதைவிட ஆச்சரியம், திமுக தரப்பிலிருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தார். இவையெல்லாம் அதாவது சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து இந்த விஷயத்தில் இப்படி என்று அதை பற்றி பேசினால் அதற்கு ஒரு தனி காணொலியே போடலாம், 1 மணி நேரம் பேசலாம் அது குறித்து. அவ்வளவு சிக்கல்கள் அதற்குள் இருக்கின்றன. அந்த நுட்பமான சிக்கல்களுக்குள் நுழைந்து அது குறித்து பேசுவதற்கு ஆளுங்கட்சி தரப்புக்கு எந்தவித ஒரு முன் அனுபவம் இல்லாததால் மிக கடுமையாக அவர்கள் தடுமாறினார்கள். மடை திறந்த வெள்ளம் போல் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசினார். அதேபோல் அதை எதிர்த்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடுக்கடுக்காக எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வாதங்களை எடுத்து வைத்தார். அவர் சபைக்குள் அந்த வாதத்தை வைக்க முடியவில்லை. சபைக்குள் அவருக்கு பேச அனுமதி மறுத்ததால் சபைக்கு வெளியே அந்த வாதங்களை வைத்தார். இது ஒரு பக்கம் நடந்தது. மேகதாது அணை சிக்கல் தொடர்பாக திமுகவும் தவேகாவும் ஓரணியில் நின்றன, மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சியாக நின்ற ஒரு அதிசயம் இன்றைக்கு நடந்தது. இன்னொரு பக்கம், இன்றைக்கு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு அதை நான் தர முடியாது என்று சட்டப்பேரவைத் தலைவர்கள் சொல்கிறார்கள். நான் பேசுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும், உடனடியாக தர வேண்டும் என்று அவர் சொன்னது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு ஒரு தன்முனைப்பாகிவிட்டதோ என்னவோ. நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்க முடியாது, நீங்கள் இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், நான் நேரம் தருவேன், அப்பொழுது பேசுங்கள், உடனடியாக இதை எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீங்கள் எனக்கு உத்தரவிட முடியாது என்றெல்லாம் வெளிப்படையாக பேசினார். அவருடைய அந்த அனுமதி மறுப்பை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று அவர் சொல்லிவிட்டு வெளியே வந்தபோது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் 2 பேர், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் ஒரு 4 பேர் அவரோடு வெளிநடப்பு செய்யவில்லை என்பதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த 4 பேரும் ஏற்கனவே CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒன்று கூடினார்கள். அவர்களில் 4 அண்மையில் விஜயபாஸ்கர் ஆகிய 5 பேர் அந்த பக்கம் சட்டசபை உறுப்பினர் பொறுப்புகளை விலகிவிட்டு தவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். விஜயபாஸ்கர் இன்னும் இணையாமல் இருக்கிறார். அவர் எப்பொழுது இணைய போகிறார் என்று தெரியவில்லை. மீதி பேர் அனைவரும் தலைமைக்கு எதிராக பேசியதற்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்ததால் அவர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்கிறேன் என்று அவைத்தலைவர் அவர்களே அறிவித்து விட்டார். அந்த அளவுக்கு இருவரும் 2 அணிகளும் ஒன்றாக கூடிவிட்டன.
ஒன்றும் சிக்கல் இல்லை என்பது போல் வெளியில் எல்லாம் சொன்னார்கள். 2 அணிகளும் ஒன்றாக கூடின என்றாலும் எஸ்பி வேலுமணி தலைமையில் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தாலும் கடைசி இப்போ வரை சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை. விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமலேயே வெளியேவே சென்று விட்டார். சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை என்பதோடு மறுபடியும் ஒரு நேர்காணல் கொடுக்கிறார், பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அதிமுக வெற்றி பெற்றது என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது பாமக போட்ட பிச்சை என்று வெளிப்படையாக அவர் பேசுகிறார். பாமகவின் தயவினால் நாம் 30 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்றோம். தனியாக நின்றிருந்தால் 6-7 தொகுதிகள் கூட வந்திருக்காது. ஏன் எடப்பாடி பாமக தயவு இல்லாவிட்டால் எடப்பாடி அவர்களே தடுமாறி வெற்றி பெற்றிருப்பார் என்று அவர் வெளிப்படையாக பேசினார். அதன் பின் அவருடைய அந்த நேர்காணலுக்கு பின் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் அவர்களை சந்திக்க போனார்கள். அவர்கள் சந்திக்க போன போது அவரை சமாதானப்படுத்தி அந்த சி.வி. சண்முகம் பேட்டிக்கும் இவர்கள் சந்திக்க போனதற்கும் இடையிலே விஜயபாஸ்கரனுடைய பதவி விலகல் கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே அவரை போல் இவரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி தரப்பில் இருந்து எடப்பாடியினுடைய பிரதிநிதிகளாக சி.வி. சண்முகம் அவர்களை இவர்கள் சந்தித்தார்கள் என்று அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறாக இருந்திருக்கும் போல் இருக்கிறது. அவர்கள் போய் சந்தித்து விட்டு வந்த பிறகும் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வு என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், அங்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினருடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தை திறந்து வைத்தவர் சி.வி. சண்முகம் அவர்கள் இருவரும் பங்கு பெற்ற அந்த நிகழ்ச்சியில் அந்த அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் கூட இல்லை என்பது அடுத்த கட்டமாக இருக்கிறது. அதாவது சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தத்தான் எஸ்பி வேலுமணி போன்றோர் சந்தித்தார்கள் என்று சொல்வதற்கு நேர்மாறாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. சி.வி. சண்முகம் இன்னமும் கோபத்தில் இருக்கிறார், அவர் வேறு முடிவுகளில் இருக்கிறார் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலேயே அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்கிறோம் எனும்போது உடனடியாக எழுந்து செல்லாமல் 4 பேர், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அந்த சங்கராபுரம் உறுப்பினர் ஆகியோர் எழுந்து செல்லாமல் இருந்திருக்கிறார்கள். இதில் இருந்து அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிரிவினை இன்னும் முழுமையாக சரியாகவில்லை என்பது நமக்கு புரிகிறது. அதிமுக இப்படி பலவீனப்பட்டிருப்பது கண்டு தமிழ்நாட்டில் உள்ள பலரும், அதாவது ஒரு ஒட்டுமொத்த நாட்டு நலன் என்று சிந்திக்கிற பலரும், ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகளை பல்லாண்டு அரசியல் நோக்கர்களாக விளங்கி கொண்டிருப்போரும் பத்திரிகையாளர்களும் அதிமுக பலவீனப்படுவது நல்லதல்ல என்கிற கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த கருத்தை வலியுறுத்துகிறார். ஒரு அரசியல் விமர்சகர்கள் பொன்ராஜ் போன்ற எல்லோருமே இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். எல்லோரும் அதிமுகவின் நலனுக்காக அதிமுக இப்படி பலவீனப்படுவது சரியல்ல, அதிமுகவின் நலன் என்பது அதிமுகவின் நலன் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனையும் சார்ந்தது, உள்ளடக்கியது என்று பத்திரிகையாளர்களும் முற்போக்காளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஒரே ஒருவருக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர் செய்கிற அவர் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் அதிமுக மேலும் மேலும் பலவீனப்படுவதற்கே வழிவகுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக அரசு விலைக்கு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதை போராடி முறியடித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏனெனில் சட்டமும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த காரணத்தினால் அதை நின்று நிலைத்து போராடி அதை முறியடித்தார். அதை முறியடித்து அவர்கள் அனைவரும் இவர் தலைமையை ஏற்று வந்து விட்டார்கள் எனும் பொழுது அவர்களோடு இணங்கி போய் அவர்களோடு உரையாடுவதற்கான ஒரு தளத்தையே அவர் ஏற்படுத்தவில்லை என்பது அந்த கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. விலகி போனவர்கள் வந்திருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி வந்திருக்கிறார், நத்தம் விஸ்வநாதன், இவர்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து இவர்கள் எல்லாம் ஒன்றாக இயங்கியவர்கள். ஜெயலலிதா காலத்தில் 5 பேர் அதிகார பலம் கொண்டவர்களாக ஒரு 5 பேரை அமைச்சர்களாக சொல்வார்கள். அந்த 5வரில் எடப்பாடி பழனிசாமி, நத்தம் விஸ்வநாதன்,
எஸ்பி வேலுமணி ஆகிய மூவரும் இருப்பார்கள். இப்படி ஒன்றாக அவர்கள் இணைந்து பணியாற்றிய அவர்கள் இப்பொழுது அவரோடு ஒரு இயல்பான உரையாடலை நிகழ்த்தக்கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை என்பது இப்போ இதிலிருந்து தெரிய வருகிறது. விலகி சென்றவர்கள் திரும்ப உள்ளே வரும்போது அவர்கள் வைத்த முக்கியமான கோரிக்கை, விலகி சென்றவுடனேயே அவர்களுடைய கட்சி பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டார். அவர்களுக்கு மாற்றாக அந்த பதவிகளுக்கு வேறு நபர்களை உடனடியாக நியமித்தும் விட்டார். அப்படி நியமித்தவர்களை மாற்றிவிட்டு மீண்டும் அவர்களுக்கு, அதாவது திரும்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி பதவிகளை அப்படியே திருப்பி தர வேண்டும் என்பது அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. அதை அப்பொழுது ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி என்றும், அதனால்தான் இவர்கள் திரும்ப போய் அவரிடம் சேர்ந்து மன்னிப்பு கடிதம் எல்லாம் கொடுத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் போய் சேர்ந்த பிறகும் பல நாட்கள் ஆகியும் அது குறித்து எந்த முன்னேற்றமும் இல்லை, அது குறித்து பேசவும் இல்லை என்பதுதான் அவர்களுடைய அதிர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. வந்தவுடன் எப்பொழுது இந்த பதவியை மீண்டும் அந்த பதவிகளை அவர்களுக்கு கொடுப்பார் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லாமல் இருந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவராக என்ன செய்திருக்க வேண்டும், உடனடியாக சென்று விட்டவுடன், நீங்கள் வெளியே சென்றவுடன் அவர்களுக்கு கட்சி பொறுப்பு புதிதாக இவ்வளவு பேருக்கு போட்டிருக்கிறோம், நீங்கள் வந்தவுடன் அவர்களை மாற்றினால் அவர்களும் சங்கடப்படுவார்கள், உள்ளுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலவரங்கள் சிக்கல்கள் வரக்கூடும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதை செய்வோம் அல்லது மாற்று ஏற்பாடு செய்வோம், ஏதாவது ஒன்று அவர்களோடு உரையாடி இருக்க வேண்டும். ஆனால் அந்த உரையாடலே நிகழவில்லை என்றும், அந்த உரையாடல் எதுவும் சுமூகமாக இல்லை என்பதால் தான் CV சண்முகம் திரும்ப உள்ளே வருவதற்கு தயங்கி கொண்டு வெளியேவே இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. இன்னொன்று, அவர் திரும்பவும் ஒரு பேட்டி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டி பேட்டி கொடுக்கிறார் என்றால், இனிமேலாவது அந்த பேட்டிக்கு பிறகாவது இங்கு மாற்றம் நடக்குமா என்கிற எதிர்பார்ப்பில் அவர் பேட்டி கொடுத்தார் என்றும் சொல்கிறார்கள். ஆக அதிமுக பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்று வெளியில் சென்றவர்களும் சேர்த்து நினைக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அது நினைக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அதோடு இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சி தலைவராக, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவற்றை ஒவ்வொன்றாக செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு சான்றாக அவர்கள் சொல்வது, எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் போன்றோர் வெளியே போன போது வைத்த மிகப்பெரிய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், அதிமுக தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது, இந்த தேர்தலிலும் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது, இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் ஆய்வு செய்து அந்த தவறுகள் நமது தரப்பில் இருந்தால் அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு உழைக்க வேண்டும். அதற்கு உழைப்பதென்றால் முதலில் ஆய்வு செய்து என்னென்ன எங்கெங்கு தவறு நடந்தது, எப்படி தவறு நடந்தது, யார் யார் தவறு செய்தார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாவட்ட வாரியாக 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்களை சேர்த்து மாவட்ட வாரியாக நிர்வாகிகள், போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட வேட்பாளர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அனைவரையும் அழைத்து பேசுவதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று அண்மையில் 2 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்து அவர் பேசினார். அதாவது இந்த கட்சியை வலுப்படுத்த எதிரிகள், அதாவது வெளியில் சென்ற எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் போன்றோர் என்னை சொன்னார்களோ அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறார், அப்படியானால் அவர் சரியாகத்தானே இருக்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் வாதமாக இருக்கிறது. அப்படி அவர் அந்த நேர்காணல் 2 மாவட்டங்களை சேர்ந்தவர்களை சந்திக்கும் பொழுது கூட மூத்த உறுப்பினர்களான எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றோருக்கு அந்த சந்திப்பில் இடம் கொடுக்கவில்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டு. இவர்களையும் வைத்துக்கொண்டு பேசினால்தானே அது சரியாக இருக்கும், இவர்கள் தானே இன்னும் தீவிரமாக வேலை செய்தவர்கள் என்பது இவர்களுடைய தரப்பு. அப்படி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை இன்னமும் ஒதுக்கி வைக்கிறார் என்பது கட்சிக்கு பலவீனம் என்று எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கு அது வெளிப்படையாகவும் இங்கு சட்டசபையிலும் அது தெரிந்துவிட்டது. இப்பொழுது அந்த 2 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அல்லவா, அதிலும் அந்த 2 மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பான்மையான நிர்வாகிகள், போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம்
நம்முடைய கட்சியிலிருந்து பலரும் பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் அப்படியே அனுமதிக்க கூடாது. நான் பிரிந்து செல்கிறவர்களை அழைத்து, அதாவது அவர்கள் செல்லப் போகிறார்கள் என்று தெரிந்தாலே அவர்களை அழைத்து நீங்கள் பேச வேண்டும். அவர்களை பேசி சமாதானம் செய்து கட்சியில் நீடிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதோடு இதற்கு முன்பு பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், சசிகலா போன்றோரை கட்சிக்குள் இணைத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அந்த நிர்வாகிகள் வைத்திருக்கிறார்கள். அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை என்பது உள்வட்ட தகவலாக இருக்கிறது. அவர் அப்பொழுது அவர்களிடம் என்ன பேசியிருக்கிறார் என்றால், கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு இரண்டகம் செய்துவிட்டு வெளியே செல்பவர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. இன்றைக்கு நமக்கு துரோகம் செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருக்கிறவர்கள் யாரும் நிம்மதியாக இல்லை. இதுவரை இணைந்தவர்களே நிம்மதியாக இல்லை. அவர்கள் பெயருக்குத்தான் அங்கு இருக்கிறார்களே அவர்களை டம்மியாகத்தான் வைத்திருக்கிறார்கள், டம்மியாகத்தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு எந்த பலனும் பொறுப்பும் கிடைக்கப் போவதில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். இதன் மூலம் இதற்கு மேல் யாராவது இங்கிருந்து அங்கே போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக, நீங்கள் போனால் டம்மியாகி விடுவீர்கள், ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்கள் என்று அவர்களை மிரட்டும் துணி, எச்சரிக்கும் துணிதான் அவரிடம் இருந்ததை ஒழிய, இவர்கள் சொல்வதை கேட்டு நாம் அனுசரித்து நமது தொண்டர்களை, நமது கட்சிக்காரர்களை அனுசரித்து போய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரையாடல் நிகழ்த்தி அவர்களை தக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு சிறிதும் இல்லை என்பது அந்த 2 மாவட்ட நிர்வாகிகளில் சிலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த 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 சேர்க்கைக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களாக 2 பகுதிகளாக பிரிந்திருந்த பொழுது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றோர் வைத்த கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று. அதாவது ஏற்கனவே பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், சசிகலா போன்றோரை கட்சிக்குள் இணைக்க வேண்டும், இணைத்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கைகளில் முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆனால் பல தோல்விகள், பல சிக்கல்கள், பல்வேறு பிரிவுகள், உடைவுகள் என்று எத்தனை சந்தித்தாலும், எவ்வளவு கீழ்நோக்கி சென்று கொண்டே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் மிக பிடிவாதமாக இருக்கிறார். அவர் மீண்டும் சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ கட்சிக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இந்த 25 பேரும், 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் பக்கம் போய்விட்டார்கள், மொத்தமாக கட்சியே கபலீகரம் செய்துவிடப் போகிறார்களோ என்கிற அச்சம் அந்த நேரத்தில் அவர் சசிகலா அவர்களுக்கு தூதுவிட்டார், அவர்களுடைய ஆதரவை கேட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது, செய்திகளும் வந்தன. அது குறித்து அதிமுக மேல்மட்ட தலைவர்களும் அப்படி நடந்தது என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அந்த சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பின் காரணமாக அந்த 25 உறுப்பினர்கள் கட்சி மாறுவது அல்லது தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது அல்லது அதிமுகவை கைப்பற்றுவது என்கிற திட்டம் முற்றாக முடிந்து போன பின்பு மீண்டும் அவர் வழக்கம் போல் தன்னுடைய பழைய பாணிக்கு வந்து விட்டார். கட்சியில் நான் தான் தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் எல்லாம், என்னை தாண்டி யாரும் கட்சிக்குள் கொண்டு வர மாட்டேன் என்கிற இடத்துக்கு அவர் வந்து விட்டார் என்பது இப்பொழுது அதிமுக உறுப்பினர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியேறிவிட்டார், சி.வி. சண்முகம் அவர்கள் முறைத்து கொண்டிருக்கிறார். சட்டப்படியாக அவர் பாதுகாப்பாக வந்தாலும் இன்னும் தார்மீக அடிப்படையில், கட்சி அடிப்படையில் அவர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரவில்லை. மாறாக அவர் பக்கம் இன்னும் 2 உறுப்பினர்களையும் சேர்த்து கொண்டார் என்கிற நிலைதான் இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. இது மேற்கொண்டு அதிமுகவை பலவீனப்படுத்துகிற செயல்தான் என்பதை கூட உணராமல் அந்த 2 மாவட்ட நிர்வாகிகளுடைய கலந்துரையாடலின் போது அதிமுக அலுவலகத்துக்கு வெளியே சி.வி. சண்முகம் அவர்களை நேரடியாக திட்டுவது போல, ஒரு குள்ளநரி பேட்டி கொடுப்பது போலவும், அதன் பின்னால் பலர் நிற்பது போலவும் ஒரு பதாகையும், ஒரு கட்டத்தில் அனைவரும் விலகி அந்த குள்ளநரி மட்டும் தனியாக பேசிக் கொண்டிருப்பது என்பது போன்ற ஒரு பதாகையும் வைத்து, குடிகார குள்ளநரி யார் என்று ஒரு தலைப்பையும் வைத்து பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எதிரே வைக்கப்பட்டிருப்பது என்பதால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசையுடன் தான் நடைபெற்றிருக்கும் என்பது அந்த கட்சியினருடைய கருத்தாக இருக்கிறது. வேறு எங்காவது வைத்திருக்கிறார்கள் என்றால் கூட யாரோ தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லலாம். அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எதிரேயே அவ்வளவு பெரிய பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்றால்
அது அதிமுக தலைமையின் ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்திருக்காது என்பது அந்த கட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. திரும்ப திரும்ப இதிலிருந்து எல்லாம் என்ன தெரிகிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் மனநிலையில் மாற்றம் ஏற்படாமல் தன்னுடைய நிலையில் மிகவும் பிடிவாதமாக இருப்பதால் தான் மேற்கொண்டு பலவீனங்கள் ஆகிக்கொண்டே இருக்கின்றன என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை. இப்பொழுது தொடங்கினாலும் வெகு தூரம் சென்று விடலாம் என்று ஒரு கவிதை இருப்பது போல் இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை. சி.வி. சண்முகம் அவர்களுடன் அவர் நேரடியாகவோ அல்லது எஸ்.பி. வேலுமணி மூலமோ ஒரு உரையாடல் நிகழ்த்தி அவரை கொண்டு வரலாம். அடுத்து டிடிவி தினகரன் அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சியும் அமமுகவையும் அதிமுகவையும் ஒன்றாக இணைக்கலாம். அதன் பிறகு சசிகலா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு ஒரு மரியாதையான பொறுப்பை கொடுத்து மீதியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அவரும் அதற்கு சம்மதிக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார். அவருக்கு அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அதற்காக நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயார் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொருவராக முதலில் சி.வி. சண்முகத்தை சமரசம் செய்து உள்ளே அழைத்து வருவது, அடுத்து டிடிவி தினகரன் கட்சியை இணைப்பது, சசிகலா அவர்களையும் இந்த கட்சிக்குள் கொண்டு வருவது என்று அவர் செயல்படுவாரேயானால் அதிமுக மீண்டும் வலிமை பெறும். வருகிற உள்ளாட்சி தேர்தல்களில் கண்டிப்பாக அது ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அனைவரும் சொல்லக்கூடிய செய்தி. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக கட்சிக்காரர்களை ஒன்று சேர்க்க மறுக்கிறார் என்பதுதான் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு மிகவும் தெம்பூட்டி, ஆதவ அர்ஜுனா அவர்கள் சனிக்கிழமை என்று பேசுகிறார், அதிமுகவின் 90 விழுக்காடு பேர் நம்மிடம் வந்து விட்டார்கள், நாமும் அதிமுகவும் வேறு அல்ல, நாம் தான் உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருகிற எல்லா தேர்தல்களிலும் 99 விழுக்காடு வெற்றிகளை சுவைக்கப் போகிறோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார். அவருடைய பேச்சுக்கு வலுச்சேர்ப்பது போலவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடும் இருப்பதுதான் அதிமுக தொண்டர்களின் கடும் வருத்தத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இப்பொழுதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தம் நிலை உணர்ந்து சி.வி. சண்முகம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றோரை கட்சிக்குள் கொண்டு வந்தால் அடுத்து அந்த கட்சி கொஞ்சம் வலிமை பெறும். அல்லது அப்படி இல்லை, நான் தான் என்று அவர் பிடிவாதமாக இருந்தால் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய நிலை போன்று தமிழ்நாட்டிலும் ஆகக்கூடும் என்கிற அச்சம் அரசியல் நோக்கர்களாலும் மற்ற கட்சி தலைவர்களாலும் வைக்கப்படுகிறது. அது நடந்து விடுவது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஆபத்தான விஷயமில்லை, தமிழ்நாட்டுக்கும் ஆபத்தான விஷயம். எனவே அதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும். அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பது அரசியல் நோக்கர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நானும் அதையே வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம்.